ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி கம்பங்கூழும் மருந்து குழம்பும் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். நான் இன்றைக்கி பச்சரிசியை 1-2 உடைச்சிட்டு தண்ணியில் சேர்த்து அதை அரைப்பதம் வெந்ததுக்கப்புறம் கம்பு மொதல் நாளே ஊற வச்சுட்டேன். ஊற வச்சு நைஸாக அரைச்சி எடுத்து வச்சுக்கிட்டேன். இதை அந்த கூழோட கிண்டணும். அதுதான் அதில் முக்கியமான இது. கம்பு மாவு சேர்ப்பாங்க, நான் மாவு சேர்க்கலை. மொதல் நாளே ஊற வச்சு அரைச்சி சேர்த்தா அது ஒரு ருசியாக இருக்கும். நாட்டு கம்பு தாங்க எடுத்தேன். அவ்வளோ கம்பங்கூழ் உடம்புக்கு அவ்வளோ நல்லது, குளிர்ச்சியும் கூட. நிறைய கம்பங்கூழில் அவ்வளோ சத்து இருக்குது. பாருங்கள், இப்படி ஊற்றிட்டு கிண்டணும். கெட்டி ஆகாது, தண்ணியாக தான் இருக்கும். நேரம் ஆகினோன்னா கெட்டியாயிரும். பாருங்கள், இவ்வளோ நேரம் கரெக்டாக ஒரு 10-15 நிமிஷம் நல்லா வேகணும். கம்பு நல்லா வெந்து சாப்பிட்டா தான் நல்லது உடம்புக்கு. பாருங்கள் எவ்வளோ கெட்டியாயிட்டுன்னு. அது கலரே மாறிட்டு பாருங்கள். அதுக்கப்புறம் தண்ணியில் லைட்டாக கை வச்சுட்டு லைட்டாக தொட்டு பாருங்கள். அது ஒட்டக்கூடாது. ஒட்டாமல் இருந்துன்னா வெந்துட்டுன்னு அர்த்தம். உங்களுக்கே தெரியும், பலன்னு இருக்குது பாருங்கள். இப்படி இருந்தால் வெந்துட்டுன்னு அர்த்தம். சின்ன வெங்காயம் அல்லது பெரிய வெங்காயத்தை பொடிசாக கட் பண்ணி தயிர் தண்ணி கலந்து சாப்பிட்டா கூழ் ரெடி. சில பேர் அதை குழம்பு ஊற்றி சாப்பிடுவாங்க. நான் அதுக்குள்ளேயும் மருந்து குழம்புக்கு மிளகு, ஜீரகம், வெந்தயம், கடுகு, அப்புறம் பார்த்திங்கன்னா தனியா, 1 ஸ்பூன் கடலைப்பருப்பு சேர்த்துருக்கேன். அப்புறம் ஓமம் சேர்த்தேன். எல்லாத்தையும் நல்லா வறுத்து, தேங்காய், பூண்டு, சின்ன வெங்காயம், கருவேப்பிலை அதையும் தனியாக வறுத்து வச்சுட்டேன். எல்லாத்தையும் சேர்த்து நைஸாக அரைச்சி எடுத்து வச்சுக்கிட்டேன். அப்புறம் நல்லெண்ணெய் தான் இதுக்கு ரொம்ப நல்லது. நல்லெண்ணெய், கடுகு தாளிச்சிட்டு கருவேப்பிலை போட்டுருங்க. போட்டுட்டு அதுக்கப்புறம் அதில் சின்ன வெங்காயம், பூண்டு போட்டு நல்லா வதக்குங்க. நல்லா பாருங்கள், நல்லா வெந்ததுக்கப்புறம் மசாலா போடுங்க. நான் அரைச்ச மசாலாவை கரைச்சியும் ஊற்றுவாங்க. நான் அதில் போட்டு லைட்டாக ஒரு வதக்கிட்டு அதுக்கப்புறம் தேவையான தண்ணீரும் உப்பு சேர்த்து கொதிக்க விடுவேன். எப்போதுமே நான் அப்படி தான் செய்வேன். அது ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். அப்புறம் எல்லாத்தையும் விழுதையும் கலந்து தண்ணி கலந்து நல்லா கொதிக்கணும். உப்பு பார்த்துக்கோங்க, கல் உப்பு போடுங்க எப்போதுமே. அதுதான் குழம்புக்கும் ரொம்ப டேஸ்ட்டு கொடுக்கும். போட்டுட்டு நல்லா கொதிக்கணும். கொதித்து அந்த எண்ணெய் பிரிஞ்சு வந்ததுக்கப்புறம் கருவேப்பிலை போட்டு இறக்குனால் சுவையான மருந்து குழம்பு ரெடி. இது தாங்க இன்றைக்கி எங்கள் வீட்டில் மருந்து குழம்பு தான் பண்ணியிருந்தேன். பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குதுன்னு. உடம்புக்கும் ரொம்ப நல்லது. சளி பிடிச்சிருந்தா இதை சாப்பிட்டா சளி கூட ஒரு 2-3 நாளில் போயிருங்க. அப்புறம் பார்த்திங்கன்னா துவையலும் ரெடி பண்ணேன். கம்பங்கூழ் பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குதுன்னு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.